நேபாளம் திபெத் எல்லையில் உள்ள ஏரி மீண்டும் உடைந்ததாக நேபாள காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மீண்டும் நிலநடுக்கம், அணை உடைப்பு ஏற்பட்டு பேரபாயம் ஏற்பட்டுள்ளதாக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோசி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக நேபாள அரசு எச்சரித்துள்ளது. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு 8554 கன அடியிலிருந்து 8598 கன அடியாக உயர்ந்தது. கபினி அணைக்கு நீர்வரத்து 7676 கன அடியிலிருந்து வினாடிக்கு 6045 கன அடியாக குறைந்துள்ளது. நேபாளம் வெள்ளத்தில் சிக்கியவர்களை 3வது நாளாக திரிசூலி என்ற இடத்தில் மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். மண் புதையலில் தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. நேபாள பெருவெள்ளத்தில் சுமார் 30 நாடுகளைச் சேர்ந்த 1400 பேர் மாயமாகியுள்ள நிலையில் மீட்புப் பணிகளுக்கு வெளிநாடுகளின் உதவிகள் மற்றும் மீட்புக் குழுக்களின் வருகை தேவையில்லை என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கிய 86 தமிழர்கள் உள்பட 320 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அதிகாரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் தகவல் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியுடன் தமிழக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் கொண்ட குழுவினர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். நேபாளத்திலிருந்து தமிழர்களை மீட்பது குறித்து ஆலோசித்தனர். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்ட 21 தமிழர்கள் டெல்லி வந்தனர். அவர்களை அமைச்சர்கள் ஆதவ், ராஜ்மோகன் ஆகியோர் வரவேற்றனர். மீட்கப்பட்டவர்கள் இரவு சென்னைக்கு செல்கின்றனர். நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட என்ன காரணம் என்பதை கண்டறிய விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்கின்றனர். டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் குழந்தைகளுடன் பிரதமர் மோடி ரக்ஷா பந்தன் கொண்டாடி மகிழ்ந்தார். பள்ளி குழந்தைகள் அவருக்கு ராக்கி கயிறை கட்டி அன்பை வெளிப்படுத்தினர். சென்னை புழல் மத்திய சிறைக்கு சென்ற முதல்வர் விஜய் அங்குள்ள சிறை வளாகத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்ட கைதிகளின் தற்போதைய நிலை, வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இடைத்தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதால் லட்சக்கணக்கான மக்கள் எம்எல்ஏக்கள் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என முதல்வர் விஜய் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் வெற்றி பெற்ற பிரக்ஞானந்தாவுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அசாதாரண ஆற்றலுக்கும் முயற்சிக்கும் கிடைத்த அங்கீகாரம் என கூறியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 100 நாட்களே ஆகின்றது. திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்துவோம் என அமைச்சர் ஆனந்த் சட்டசபையில் தெரிவித்தார். எல்லாமே நாங்கள் செய்வோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றார். யார் வாயில் வடை சுட்டார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். வடை சுட்டதால் தான் கடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் தகுந்த தீர்ப்பளித்தனர் என எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கேள்விக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலளித்தார். தமிமுன் அன்சாரி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட்டணி மாறுபவர் என்பதால் அவருக்கு நன்றி உணர்வை பற்றி பேச அருகதை இல்லை என அமைச்சர் ஷாஜகான் விமர்சித்துள்ளார். ஒலிம்பிக்கில் இந்தியா பாதிக்கும் மேற்பட்ட விளையாட்டுகளில் பங்கேற்காதது குறித்து பிரதமர் மோடி கவலை தெரிவித்துள்ளார். 13 விளையாட்டுகளில் மட்டுமே இந்தியா பங்கேற்கிறது. 20க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளில் பங்கேற்பதில்லை என அவர் வருத்தம் தெரிவித்தார். சென்னையில் இன்று காலை சவரனுக்கு ரூபாய் 600 குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் அதிரடியாக சவரனுக்கு ரூபாய் 1200 வரை உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் ரூபாய் 14,890க்கும், ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 1,19,120க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி ரூபாய் 260க்கு விற்கப்படுகிறது. செப்டம்பர் 1 முதல் புதிய படங்கள் வெளியாகாது என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. சட்டசபை கூட்டம் நிறைவடைந்த பிறகு அரசுடன் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. கனடாவைச் சேர்ந்த முக்கிய நிதி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் கூடுதல் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். எத்தனால் 20% சேர்க்கப்பட்ட E20 பெட்ரோலுக்கு மாற்றாக E10 பெட்ரோலை விற்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தலைவர் சஞ்சய் கண்ணா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திரிசூலி 1 திட்டத்தில் பணியாற்றி வந்த இந்திய தொழிலாளர்களில் 63 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர்களின் பெயர் விவரமும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவில் இன்று தேர்தல் நடந்தாலும் தேஜ கூட்டணி 326 இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் 5 பயங்கரவாதிகள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாள வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து கும்பகோணத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு காத்மாண்டுவில் தங்க வைக்கப்பட்டனர்.
அவர்களை இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவஸ்தவா சந்தித்து நலம் விசாரித்தார். மீட்கப்பட்டவர்கள் விரைவில் தமிழகம் திரும்ப உள்ளனர். புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜராக விலக்கு கோரிய அமைச்சர் மரிய வில்சனை சென்னை ஹைகோர்ட் கண்டித்துள்ளது. அமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்தின் அரசர் அல்ல, ஆஜராக மாட்டேன் என கூற முடியாது. அமைச்சராவதற்கு முன் ஆஜரானவர் பதவிக்கு வந்த பிறகு ஆஜராக மாட்டாரா என நீதிபதி கேட்டார். 2025-26 ஆண்டிற்கான பள்ளி கல்வி வளர்ச்சி குறியீடு பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் சண்டிகர் முதல் இடத்திலும், கேரளா 2வது இடத்திலும், புதுச்சேரி 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. தமிழகம் 7வது இடத்தில் உள்ளது. அமராவதியில் 730 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாட்டின் முதல் குவாண்டம் AI பல்கலைக்கழக வளாகம் அமைக்க ஆந்திர அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. மக்கள் மளிகை கடை பக்கம் போவதையே குறைத்துவிட்டனர் என சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டினார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பழனிசாமி சட்டசபையில் கொண்டு வந்தார். அதிமுக ஆட்சியில் விலை உயர்ந்த போதும் அதை கட்டுப்பாட்டில் வைக்க நடவடிக்கை எடுத்தோம். இந்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா என கேட்டார். ஈரான் உள்ளிட்ட நாடுகளின் போர் சூழலால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என சட்டசபையில் அமைச்சர் வெங்கட் ரமணன் தெரிவித்தார். மக்கள் சிரமத்தை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். மளிகை பொருட்கள் ரேஷன் கடை மூலம் வழங்கினால் மக்கள் பயனடைவார்கள் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ செல்லசாமி சட்டசபையில் தெரிவித்தார். திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கக்கூடாது. வாய்ப்பு கிடைத்தால் எந்த சமூகமும் உயரும். ஒரு தலைமுறையை மாற்ற வேண்டும் என்றால் அந்த தலைமுறைக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என சட்டசபையில் அமைச்சர் சம்பத் பேசினார். பருவமழைக்கு முன்னதாக சென்னையில் உள்ள கால்வாய்களை தூர்வார வேண்டும். சென்னையை காப்பாற்ற அரசு முன்வர வேண்டும் என திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு கேட்டுக்கொண்டார். மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி விடுவிக்கவில்லை என்றார். துணை மேயர்களுக்கும் நிலைக்குழு தலைவர்களுக்கும் கார் வழங்க வேண்டும் என சென்னை துணை மேயர் மகேஷ்குமார் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் அவசியம், அதற்காக எதையும் இழக்க தயார் என்றார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் பணி குறித்து டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் அதிகாரிகளுடன் தமிழக அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். கருணாநிதிக்கு மஞ்சள் துண்டு அணிவித்தது பாமக நிறுவனர் ராமதாஸ் என எம்எல்ஏ கணேஷ்குமார் சட்டசபையில் தெரிவித்தார். இடஒதுக்கீடு வழங்கியதற்காக கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடத்தி அந்த மேடையிலேயே அணிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அமைச்சரவை மூலம் முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழர்களை மீட்க வேண்டிய கடமை மத்திய மாநில அரசுகளுக்கு உள்ளது என்றார். என் அரசியல் ஆசான் திருமாவளவன் தான் என ஏற்கனவே கூறியிருக்கிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சட்டசபையில் தெரிவித்தார். எங்கள் தலைவருக்கும் திருமாவளவனுக்கும் இடையே இருப்பது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என்றார். தமிழக சட்டசபை நிகழ்வுகள் லைவ் செய்வது போன்று புதுச்சேரியிலும் நேரலை செய்ய வேண்டும் என எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக சட்டசபையில் இன்று காரசார விவாதம் நடந்தது. மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் சட்டசபையை ஒத்திவைத்து டெல்லி சென்று மத்திய அரசிடம் வலியுறுத்த தயாராக உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது ஆடம்பரம் அல்ல, அவர்களுக்கு அவசியம் கார் வழங்க வேண்டும் என அமைச்சர் அருண்ராஜ் கூறியுள்ளார். கருணாநிதி பேனாவுக்கு சிலை வைக்க மக்களிடம் எதிர்ப்பும் இருந்தது என சபாநாயகர் பிரபாகர் சட்டசபையில் தெரிவித்தார். நாங்கள் தாவேக கூட்டணியில் இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் தெரிவித்தார். மக்கள் பிரச்சினைக்காக தாவேகாவை எதிர்ப்பது என்றால் நேரடியாக எதிர்ப்போம் என்றார். எத்தனையோ முதல்வர்களை உருவாக்கிய வரலாறு IUML கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் யாரும் எங்கள் கட்சி அலுவலகம் வந்ததாக வரலாறு கிடையாது. முதல் முறையாக வருகை தந்தது முதல்வர் விஜய்தான் என சட்டசபையில் அமைச்சர் ஷாஜஹான் பெருமிதத்துடன் தெரிவித்தார். கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ள தமிழக இளம் செஸ் நட்சத்திரம் பிரக்னானந்தாவிற்கு வாழ்த்துகள் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். திமுக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள ஸ்டாலின் காலத்திற்கேற்ப கட்சியை மறுசீரமைத்துள்ளதாகவும் திமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் எனவும் சூளுரைத்துள்ளார். மளிகை பொருட்களை ரேஷன் கடை மூலமாக குறைந்த விலையில் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட் சட்டசபையில் அரசை வலியுறுத்தினார்.
திமுகவில் சேர்க்கப்பட்டுள்ள மறுசீரமைப்பிற்கு கட்சியினர் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிர்வாக வசதிக்காக திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 110 உயர்த்தி அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதிகபட்சமாக 3 தொகுதிகளை கவனிப்பார். சட்டசபையில் அனைவருக்கும் ரக்ஷா பந்தன் வாழ்த்து தெரிவித்த தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதாவுக்கு சபாநாயகர் பிரபாகர் நன்றி தெரிவித்தார். கார் ரேஸை பற்றி பேசுவதன் மூலம் நீங்கள் எதிர்க்கட்சியினரை கொச்சைப்படுத்தவில்லை, திறமை மிக்க விளையாட்டு வீரர்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்ற சட்டசபை விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை போதைப்பொருள் கடத்தல் நபருடன் தொடர்பு படுத்தி பேசிய அவதூறு வழக்கில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக ஐடி விங் செப்டம்பர் 15க்குள் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக மக்களின் உரிமைக்காக காங்கிரசும் ராகுலும் உறுதியாக நிற்பார்கள் என வேலூரில் எம்பிக்கள் சுதா மற்றும் சசிகாந்த் செந்தில் தெரிவித்தனர். சகோதரரை தாக்கியதாக தொடர்ந்த வழக்கில் புதுச்சேரி கோர்ட்டில் அடுத்த மாதம் ஆஜராவதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். விரிவாக்கப்பட்ட சென்னை பெருநகர பகுதியில் எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சாலை வலையமைப்பு திட்டம் 12 கோடி ரூபாயில் தயாரிக்கப்படும் என அமைச்சர் ராஜ்குமார் அறிவித்துள்ளார். சோனியா நினைவு குறிப்பு நூல் வெளியீட்டிலிருந்து பின்வாங்கியது பெங்குயின் இந்தியா நிறுவனம் உலக அளவில் வெளியாக உள்ள நிலையில் இந்தியாவில் வெளியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 41,664 பழைய குடியிருப்புகள் 96 கோடியே 63 லட்சம் ரூபாயில் புனரமைக்கப்படும். அங்கன்வாடி, நியாய விலை கடை, சமுதாய நலக்கூடம் உள்ளிட்ட சமூக வசதிகளும் ஏற்படுத்தப்படும் என சட்டசபையில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் அறிவித்தார். மாநகராட்சி, நகராட்சிகளில் குடியிருப்பு கட்டிட அனுமதி வழங்கும் வரம்பு 16,140 சதுர அடியாகவும், பேரூராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகளில் 12,912 சதுர அடியாகவும் உயர்த்தப்படும். சிறிய குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலேயே விரைவாக அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்தார். முதல்வர் விஜய் புழல் சிறையில் இன்று காலை ஆய்வு செய்த நிலையில் மாலையில் புழல் காவல் நிலையத்தில் ஆய்வு செய்தார். புகார்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து போலீசாரிடம் கேட்டறிந்தார். விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தாவேக வாயில் வடை சுட்டுவிட்டது. நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தாமல் கார் கொடுத்து என்ன பயன் என திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கேள்வி எழுப்பினார். திருவண்ணாமலையில் நடந்த காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் மேடையில் சால்வை அணிவிப்பதில் எழுந்த தகராறில் நிர்வாகிகள் நாற்காலிகளை வீசி தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உள்ளாட்சி அமைப்புகளில் போதுமான வசதி இல்லை என சட்டசபையில் அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்தார். பொதுமக்கள் மனதில் எழும் கேள்வி ஒன்றுதான், இத்தனை ஆண்டுகள் என்ன செய்தனர் என்பதே அது என்றார். நேபாள பேரிடரில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கும் பணி குறித்து டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல உதவி மையத்தில் அமைச்சர்கள் ஆதவ், ராஜ்மோகன், வினோத் தென்னரசு ஆகியோர் ஆய்வு செய்தனர். நேபாளம் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 538 பேர் இறந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேற்றில் சிக்கிய உடல்கள் தொடர்ந்து மீட்கப்படுவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம் உருவாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 1,18 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஜிபே மூலம் மட்டும் பரிமாறப்பட்ட 89,89,000 ரூபாய் சிக்கியுள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். எனது வாழ்க்கை பற்றியும் சீமான் பற்றியும் கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் இனி நான் சீமானுக்கு ஆதரவாக நிற்பேன் என விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என முதல்வர் விஜய் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என உள்நோக்கில் அடிப்படை உரிமை இல்லாமல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தங்கள் தேர்தல் வெற்றிக்கு எதிரான வழக்குகளை நிராகரிக்க வேண்டும் என முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக வேட்பாளர்கள் பதிலளிக்க கோரி வழக்கை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு கோர்ட் ஒத்திவைத்தது. கூடலூர் அருகே 4ஆம் நம்பர் பகுதியில் 2 பேரை அடித்துக் கொன்ற புலியை பிடிக்க 2 கும்கி யானைகள் முதுமலையில் இருந்து வரவழைக்கப்பட்டது. காரைக்கால் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் 27 ஆண்டுகளுக்கு பிறகு நேரில் சந்தித்து கல்லூரிக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை அன்பளிப்பாக வழங்கினர். பள்ளிகளில் சாதிய பாகுபாடுகளை நீக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டுமென ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. கோவை குற்றாலம் அருவிக்கான நீர்வரத்து குறைந்ததால் சூழல் சுற்றுலா அருவி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. டூரிஸ்டுகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே கோவில் திருவிழாவில் நடந்த தகராறை தட்டி கேட்ட வக்கீல் கமலை அப்பகுதி இளைஞர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காயங்களுடன் கமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கூடங்குளம் அருகே பிரபல ரவுடி தூத்துக்குடி செல்வம் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். முன்விரோதம் காரணமா அல்லது வேறு காரணமா என்பது குறித்து
கூடங்குளம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தென்காசி கடையநல்லூரில் மூதாட்டியின் கை கால்களை கட்டிப்போட்டு 44 கிராம் நகைகளை திருடிச் சென்ற வழக்கில் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒட்டன்சத்திரம் வேல்நாயக்கன்பட்டி ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ சுயம்பு மகா காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலைக்கு முளைப்பாரி அழைத்து வரும் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. அமெரிக்காவில் நடந்து வரும் கிராண்ட் செஸ் டூர் இறுதிப் போட்டியின் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீரர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இதன் மூலம் கிராண்ட் செஸ் டூரில் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 359 உயர்ந்துள்ளது. 517 வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் 910 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர். 50 வெளிநாட்டினர் வான்வழியாக மீட்கப்பட்டுள்ளனர். நேபாள வெள்ளத்தில் சிக்கி 90 அமெரிக்கர்கள் மாயமாகியுள்ள நிலையில் அந்நாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாள பிரதமரின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவாகத்தான் இருக்கும் என அந்நாட்டு நிதியமைச்சர் ஸ்வர்ணிம் வாக்லே தெரிவித்தார். பயணத்திற்கான தேதிகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. அவெஞ்சர்ஸ் சீரீஸில் 2019 வெளியான படம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ரூசோ சகோதரர்கள் இயக்கிய இதில் ராபர்ட் டவுனி ஜூனியர், கிறிஸ் இவான்ஸ் உள்ளிட்டோர் நடித்தனர். இந்த படத்தில் கூடுதலாக சில காட்சிகளை சேர்த்து வரும் செப்டம்பர் 25 அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஆன்கோர் என்ற பெயரில் மீண்டும் வெளியிடுகின்றனர். டிசம்பர் 18 அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் வெளியாகிறது. இதனுடன் தொடர்புடைய சில விஷயங்கள் ஆன்கோரில் உள்ளதால் மீண்டும் ரிலீஸ் செய்கின்றனர். மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் சூரி, மகிமா நம்பியார் நடிப்பில் உருவாகி உள்ள மண்டாடி படம் செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆகிறது. பாரம்பரிய பாய்மர படகு போட்டி கடலோர மக்களின் கலாச்சாரத்தை மையமாக கொண்ட விளையாட்டு ஆக்ஷன் டிராமாவாக உருவாகி உள்ளது. இந்த படத்தை அகன்ற பெரிய திரையுடைய ஐமேக்ஸில் வெளியிடுவதாக படக்குழு அறிவித்துள்ளது. நடிகை ரைசா வில்சன் தற்போது நோவா என்ற படத்தில் நடிக்கிறார். இதில் இவருக்கு வசனம் இல்லையாம். இது பற்றி இயக்குனர் மைலோ கூறியதாவது: வழக்கமான திகில் படமாக இல்லாமல் காலம், மனிதர்களின் நினைவுகள், அறிவியல் மற்றும் பயம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து ஒரு வித்தியாசமான உலகத்தை உருவாக்க முயற்சித்துள்ளோம். பயத்தை வைத்து ஒரு பெரிய மர்மத்தை சொல்லும் படம் இது. ரைசாவின் வேடம் வித்தியாசமானது. இதில் அவருக்கு வசனம் கூட கிடையாது. பார்வை மற்றும் உடல் மொழியின் மூலம் அந்த கதாபாத்திரத்தின் இருப்பை உணர்த்தி இருக்கிறார் என்றார். டிராகன் படம் வெற்றி பெற்றதும் நடிகர் சிம்புவை வைத்து ஒரு படத்தை இயக்குவதாக அறிவித்தார் அஸ்வத் மாரிமுத்து. காட் ஆஃப் லவ் என்ற பெயரில் இந்த அறிவிப்பு வந்தது. அதன் பின் சிம்பு படங்கள் லிஸ்டில் மாற்றம் ஏற்பட்டது. அஸ்வத்தும் ரஜினியின் தர்மன் படத்தை இயக்க தொடங்கிவிட்டார். இதனால் சிம்பு படம் டிராப் என தகவல் பரவியது. இதை மறுத்துள்ள அஸ்வத், தர்மன் படம் முடிந்ததும் சிம்பு படம் துவங்கும் என தெரிவித்துள்ளார். டி ஆண்டனி இயக்கி தயாரித்து நாயகராக நடித்துள்ள படம் ஏன் என்னை ஏதோ செய்தாய். மதுமிதா தாஸ் ஹீரோயின், கார்த்திக் நேதா பாடல்களை எழுதி இசையமைத்துள்ளார். செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகிறது. கார்த்திக் நேதா கூறுகையில், சமூகத்தில் போதை நம்மை என்னென்ன வகையில் ஆட்டிவிக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார்கள். விரைவில் போதை குறித்து புத்தகத்தை நான் எழுதுவேன். எனக்கு அந்த தகுதி உண்டு. என் வாழ்க்கையில் 22 ஆண்டுகள் போதைக்குள் இருந்தவன். ஆனால் ஏன் போதைக்குள் சிந்திப்பதற்கான வாய்ப்பை அன்பு மட்டும்தான் நமக்கு வழங்கும் என்றார்.